இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் யுவர் ராக், ஒரு ராக் இருக்குது, அதனுடைய டாப் வந்து எவ்வளோ ஹைட் அப்படின்னா 50√3 மீட்டர். இப்போ இதுதான் அந்த ராக்குன்னு வச்சிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஹைட் வந்து என்ன சொல்கிறாங்க 50√3 மீட்டர். இதுலேருந்து இது வரை ராக் இருக்குது, ஒரு ராக், பெரிய ராக் இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ இந்த சாப்டர் பொறுத்தவரை நம்ம படிக்கக்கூடிய நியூ வேர்டு என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே நம்மளை விட ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐசைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுடைய ஐசைட்டுக்கு கீழோடு இருக்கக்கூடிய திங்ஸை பார்க்குறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. நம்ம ஐசைட்டுக்கு கீழே உள்ள விஷயங்களை பார்க்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்டு. இப்போ இதுதான் இந்த கிரவுண்ட் லெவல். இங்கே ஒரு கார் நிக்கி, ஓகே, இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு கார் நிக்கி. ஸோ இந்த காரை வந்து அவங்க வந்து டாப் ஆஃப் த ராக்லேருந்து வியூ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சரியா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ 30 டிகிரி ஆங்கிள் நம்ம எப்படி இங்கே மார்க் பண்ணோம்னா இங்கே தான் அந்த பர்சன் நிற்கிறாங்க, அவரோட ஐசைட்டுங்கிறது இதுதான். இந்த ஐசைட்லேருந்து அவர் எவ்வளோ ஆங்கிள் திரும்பி கீழே நிற்கி டிப்ரெஷன் பண்ணி பார்க்கணும், இந்த காரை 30 டிகிரி டிப்ரெஷன் ஆகி பார்க்கணும். ஸோ ஆங்கிள் நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். இந்த ராக்லேருந்து இந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதோ அந்த டியை தான் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின், வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த ராக் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துட்டாங்க, ராக்குக்கும் காருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். பட் உள்ள ஆங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 டிகிரின்னு தெரியும். இன்னொரு கான்செப்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, இப்போ இந்த பிசிங்கிற லைனை பொறுத்தவரை ஒரு இந்த லைனுக்கு இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்குது 30 டிகிரி இருக்குது அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, என்ன கான்செப்ட்டு, ஒரு இது பார்த்திங்கன்னா இப்போ இசட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இசட் ஷேப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் 30 டிகிரி தான். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட், இதுதான் ஹைபாட்டினஸ். ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்டினஸ்க்கு நோ வேல்யூ. ஓகே, ஸோ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசண்ட்டை கான்செப்ட் பண்ணுறது நம்மளுக்கு tan தீட்டா தான். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எவ்வளோ வரும் 50√3 பை அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ வரும் டி, நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 50√3 பை tan 30 டிகிரின்னு வந்துடும். இங்கே எது க்ராஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டி இஸ் ஈக்குவல் டு 50√3 பை tan 30 டிகிரி என்ன வரும் 1/√3ன்னு வந்துடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு இங்கே இருக்கிற 1/√3 இங்கே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 3 150 மீட்டர். அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷனில் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா இந்த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு tan தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.